வெயில் காலம் வந்துருச்சுங்க. இந்த மாதிரி கீரை வகையெல்லாம் சாப்பிடுங்க. வெந்தயக்கீரை வந்து ரொம்ப குளிர்ச்சி. வெந்தயக்கீரை பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெந்தயக்கீரை வந்து இலையை ஆஞ்சி எடுத்துக்கோங்க. அப்புறமேட்டு மசாலாங்க, பச்சை மிளகா, வெங்காயம், ஜீரகம், பூண்டு, தேங்காய் இவ்வளோ போட்டு குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ கடாயை வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய், கடுகு, கொஞ்சம் ஜீரகம் போட்டு தாளிசம் பண்ணிவிட்டு வெங்காயம், கருவேப்பிலை தழை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன். பாசிப்பயிறு வந்து ஊற போட்டிருக்கேன். ஒரு 20 நிமிஷம் ஊற போட்டு தண்ணி வடிகட்டி போட்டுக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு போட்டிருக்கேன் ஒரு கட்டுக்கு. இப்போ வெந்தயக்கீரை வந்து பொடிசாக கட் பண்ணிட்டாங்க. கட் பண்ணி இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. தண்ணி எதுவும் ஆட் பண்ணாதீங்க. இந்த கீரையில் உள்ள ஈரத்துலேயே நல்லா வதங்கிடும். உப்பு போட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காவையும் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணி இறக்கணும்னா அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி மகாராஷ்டிராலாம் ரொம்ப ஃபேமஸாக பண்ணுவாங்க. வெந்தயக்கீரை வந்து டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். வேறு லெவலில் இருக்குங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.